அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த 10ஆம் வகுப்பு பாடம். 10ஆம் வகுப்புல உள்ள வரலாற்று பாடங்கள் முழுவதும் மொத்தம் 10 பாடங்க. 10 பாடத்தையும் சளைக்காம வரிக்கு வரி தேடி பிடிச்சி, இதை விட முக்கியமான கொஸ்டினே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 250 கொஸ்டின் எல்லாம் வரலாறுல இருந்தா லைன் பை லைனா கொஸ்டினை மாற்றி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நிச்சயமா அஷூரன்ஸ் கொடுக்குறேன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும். ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? இங்கே பாருங்கள், 1லேருந்து 10 யூனிட்டுங்க, மொத்தம் 10 அழகு. 10லேருந்து தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். வரலாறுல மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். முதல் உலக போர் எந்த ஆண்டில் தொடங்கியது அப்படின்னு பார்த்தா 1914. முதல் உலக போர் எந்த ஆண்டில் முடிவுக்கு வந்ததுன்னா 18. 4 வருஷம் நடந்திருக்கு. மறுசீரமைப்பு சட்டம் அல்லது வெர்சைல்ஸ் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு 1919. அடுத்த வருஷமே நடக்கும். முதல் உலக போர் முடிஞ்ச அடுத்த வருஷமே நடக்கும். முதல் உலக போரின் போது பன்னாட்டு சங்கம் உருவாக காரணமான அமெரிக்க அதிபர் யாருன்னா உட்ரோ வில்சன். இது எப்படின்னு கேட்பாங்க. முதல் உலக போரின் போது அமெரிக்காவோட அதிபராக இருந்தவர் யாருன்னு கேட்பாங்க. அதுக்கும் உட்ரோ வில்சன் தான். முதல் உலக போர் முடிஞ்ச பிறகுதான் பன்னாட்டு சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய லீக் ஆஃப் நேஷன் உருவானது. அதை உருவாக்கணும் ஆகும். பன்னாட்டு சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1920 ஜனவரி 10. முதல் உலக போரில் முக்கூட்டு உடன்பாட்டில் இருந்த நாடுகள் யாவை? ட்ரிபிள் என்ட்ரண்ட்: பிரிட்டன், ரஷ்யா, பிரான்ஸ். பிரிட்டன், ரஷ்யா அண்ட் பிரான்ஸ். முதல் உலக போரில் முக்கூட்டு உடன்படிக்கையில் இணைந்த இத்தாலி எந்த ஆண்டு விலகியதுன்னா 1915. அதாவது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இத்தாலி அமெரிக்கா, ரஷ்யா கூட தான் இருந்தது. பிறகு 15ல விலகிருச்சு. மத்திய வல்லரசு நாடுகள் என்று அழைக்கப்பட்டவை எவை? ஜெர்மனி, ஹங்கேரி, ஆஸ்திரியா ஹங்கேரி, துருக்கி மற்றும் பல்கேரியா. அச்சு நாடுகள்னு சொல்லுவோம் இல்லையா? முதல் உலக போர் வெடிப்பதற்கு காரணமான உடனடி நிகழ்வு எது? ஆஸ்திரிய இளவரசர் பிரான்சிஸ் பெர்டினாண்ட் செர்பிய தேசப்பற்றாளர்களால் படுகொலை செய்யப்பட்டதுதான். முதல் உலக போரில் எந்த நாடு சூரியன் மறையாத பேரரசு என்று அழைக்கப்பட்டதுன்னா பிரிட்டன் தான். ரஷ்ய புரட்சி எந்த ஆண்டில் நடைபெற்றது? 1917. ரஷ்ய புரட்சியை தலைமை தாங்கி நடத்தியவர் யாருன்னா லெனின். ரஷ்யாவின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்னன்னா டூமா. அந்த நிக்கோலஸ் அப்படிங்கிற கடைசி ஜார்மனர் தான் அந்த டூமாவை உருவாக்கியிருப்பார். லெனினுக்கு பிறகு ரஷ்யாவின் தலைவரானவர் ஸ்டாலின். லெனின் நிறுவிய கம்யூனிஸ்ட் கட்சியின் பெயர் போல்ஷ்விக் கட்சி. ரஷ்யாவின் கடைசி ஜார்மன்னர் 2ஆம் நிக்கோலஸ். முதல் உலக போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எதுனா வெர்சைல்ஸ் உடன்படிக்கை 1919. மேல பார்த்தோம்ல. வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின்படி ஜெர்மனியிடமிருந்து பிரான்சுக்கு திருப்பி கொடுக்கப்பட்ட பகுதிகள் அல்சேஸ் மற்றும் லொரைன். முதல் உலக போரின் போது நெஞ்சு பரிசு, அதாவது ட்ரென்ச் வார்ஃபேர் என்ற அகழிப்போர் முறை எங்க அதிகம் பயன்படுத்தப்பட்டதுன்னா பிரான்ஸ், ஜெர்மனியில. சீனாவின் மஞ்சு வம்சம் வீழ்ந்து குடியரசு உருவான ஆண்டு 1911. சீன குடியரசின் தந்தை என்று அழைக்கப்படுவர் டாக்டர் சன் யாட் சென். முதல் உலக போரில் அமெரிக்கா பங்கேற்க காரணமான நிகழ்வு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியின் நீர்மூழ்கி கப்பல் அமெரிக்காவின் லூசிடானியா என்ற பயணிகள் கப்பலை மூழ்கடித்தது. அது வரைக்கும் அமெரிக்கா கலந்துக்கல, வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இது மாதிரி ஜெர்மனி சும்மா இல்லாமல் நீர்மூழ்கியை வச்சு அமெரிக்காவோட பயணிகள் கப்பலான லூசிடானியாவை அடிச்சிட்டாங்க. அதோட தான் உள்ள வந்தாங்க. பன்னாட்டு சங்கத்தின் தலைமையகம் எங்கு அமைந்திருந்தது? ஜெனீவா, சுவிட்சர்லாந்துல. முதல் உலக போரின் விளைவாக வீழ்ச்சியடைந்த 4 பெரிய பேரரசுகள் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா ஹங்கேரி, ரஷ்யா அண்ட் உதுமானிய பேரரசு, ஒட்டமான் எம்பையர்னு சொல்லுவாங்க. ஜப்பான் இங்கிலாந்துடன் உடன்படிக்கை செய்து கொண்ட ஆண்டு 1902. அமெரிக்காவில் பெரும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட ஆண்டு 1929. பொருளாதார பெருமந்தத்தின் பொழுது அமெரிக்காவின் பங்குச்சந்தை வீழ்ச்சியடைந்த நாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கருப்பு வியாழன், பிளாக் தர்ஸ்டே. இத்தாலியில் பாசிச கட்சியை தோற்றுவித்தவர் பெனிட்டோ முசோலினி. முசோலினின் ஆதரவாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படி பார்த்தா கருப்பு சட்டையினர். முசோலினி இத்தாலியின் பிரதமராக பொறுப்பேற்ற ஆண்டு 1922. ஜெர்மனியில் நாசிச கட்சியை தோற்றுவித்தவர் நாசி பார்ட்டி, அடால்ஃப் ஹிட்லர்.
ஹிட்லரின் சுயசரிதை நூலின் பெயர் மெயின் காஃப்ங்க. மெயின் காம்ப் எனது போராட்டம். ஹிட்லரின் ரகசிய காவல் படையின் பெயர் கெஸ்டஃபோ. ஹிட்லரின் ஆதரவாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பழுப்பு சட்டையினர். முசோலினிக்கும் போப்பாண்டவருக்கும் இடையே ஏற்பட்ட உடன்படிக்கையின் பெயர் என்ன? லேட்டன் லேட்டன் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. அது 1929. ஹிட்லர் ஜெர்மனியின் அதிபரான ஆண்டு 1933. ஹிட்லர் தன்னை எவ்வாறு அழைத்துக் கொண்டார்னா ஃபியூரர். ஃபியூரர் தலைவர்னு அர்த்தம். முசோலினி தன்னை எவ்வாறு அழைத்துக் கொண்டார்? இல்கியூஸ், அதாவது செகண்ட் டியூஸ். தென்னாப்பிரிக்க ஒன்றியம் உருவான ஆண்டு 1910. தென்னாப்பிரிக்காவில் நேஷனல் காங்கிரஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1912. துருக்கியை நவீனமயமாக்கிய பெருமைக்குரியவர் யாருன்னா முஸ்தபா கமால் பாஷா. முஸ்தபா கமால் பாஷா. முஸ்தபா கமால் பாஷா எவ்வாறு அழைக்கப்பட்டார்? அட்டாதுர்க். அப்படி அட்டாதுர்க், துர்க்கியர்களுக்கு தந்தை அப்படின்னு. லத்தீன் அமெரிக்கா என்று அழைக்கப்படும் பகுதி தென் அமெரிக்கா. வியட்நாமின் விடுதலை போராட்டத்தை தலைவர் ஹோசிமின். டாக்டர் சன்யான் சென்னுக்கும் பின் சீன தேசிய கட்சியின் தலைவரானவர் ஷியாங்கே ஷேக். ஷியாங்கே ஷேக். சீன கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1921. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் புகழ்பெற்ற தலைவர் மாசேதுங். மாசேதுங் நடத்திய புகழ்பெற்ற நெடும்பயணம் லாங் மார்ச் நடைபெற்ற ஆண்டு 34-35. நெடும் பயணத்தின் போது கடக்கப்பட்ட மொத்த தூரம் பாருங்க 6000 மைல்கள். 6000 மைல் நடந்திருக்காங்க. அமெரிக்காவின் பொருளாதார பெருமந்தத்தை மீட்க புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்திய அதிபர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய ஆண்டு 1939. இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த ஆண்டு 1945. இதுல 35 தப்பா இருக்கு. 1945. ஓகேவா? இரண்டாம் உலகப் போர் வெடிப்பதற்கு காரணமான உடனடி நிகழ்வு ஜெர்மனி போலந்து மீது படையெடுத்தல். ஜெர்மனி போலந்து மேல கை வச்சுட்டாங்க. அதுதான் இமிடியட் ரீசன். இரண்டாம் உலகப் போரில் அச்சு நாடுகள் ஆக்சிஸ் பவர்ஸ் என்று அழைக்கப்பட்டவை ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான். இதுல ஜப்பான் பேட் ஆயிருக்கு பாருங்க. ஆல்ரெடி ஜெர்மனி கூட தான் இத்தாலி இருந்தது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல. அப்புறம் உடனே பிரிஞ்சுட்டாங்க. 14ல ஆரம்பிச்ச வேர்ல்டு வார் 15ல பிரிஞ்சுட்டாங்க. இப்போ செகண்ட் வேர்ல்டு வார்ல ஜப்பான் புதுசா அந்த ஆக்சிஸ்ல ஆட் ஆயிருக்கு. இரண்டாம் உலகப் போரில் நேச நாடுகள் அலைட் பவர்ஸ் என்று அழைக்கப்பட்டவை பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா. ஜெர்மனி ரஷ்யாவுடன் செய்து கொண்ட ஆக்கிரமிப்பு தவிர்ப்பு உடன்படிக்கை எந்த வருஷம்? 1939. ஹிட்லர் ரஷ்யாவின் மீது படையெடுத்த திட்டத்தின் பெயர் என்ன? ஆபரேஷன் பார்பரோசா. அமெரிக்கா இரண்டாம் உலகப் போரில் நேரடியாக ஈடுபட காரணமான நிகழ்வு. இதுலயும் பாருங்க, அமெரிக்கா அமைதியா தான் இருந்தாங்க ரெண்டாவது உலகப் போர்லையும். அப்ப ஜப்பான் சும்மா இல்லாம என்ன பண்ணிட்டாங்க? அமெரிக்காவின் பேர்ல் ஹார்பர் அப்படிங்கிற துறைமுகத்தை தாக்கிட்டாங்க. இந்த படமே வந்திருக்கு. அதுல ஜப்பான் அமெரிக்காவின் பேர்ல் ஹார்பரை தாக்கிய ஆண்டு 1941. உலக வரலாற்றில் முதலாக அணுகுண்டு வீசப்பட்ட நகரம் ஹிரோஷிமா. ஹிரோஷிமா மீது அணுகுண்டு வீசப்பட்ட நாள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 1945 ஆகஸ்ட் 6. நாகசாகி மீது அணுகுண்டு வீசப்பட்ட நாள் அதே 45 ஆகஸ்ட் 9. 3 நாள் கழிச்சு. ஹிரோஷிமா மீது வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் லிட்டில் பாய். நாகசாகி மீது வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் பேட்மேன். இரண்டாம் உலகப் போரின் போது பிரிட்டனின் பிரதமராக இருந்தவர் வின்சென்ட் சர்ச்சில். இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்க அதிபராக இருந்தவர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். போரோட கடைசியில ட்ரூமன் வந்திருப்பாரு. ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1945 அக்டோபர் 24. ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் நியூயார்க். ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் எங்கு கையெழுத்தானது? சான் பிரான்சிஸ்கோ. ஓகேவா? நல்லா பாத்துக்கோங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் தற்போதைய உறுப்பு நாடுகள் 193, 193 நாடுகள். ஐநா பாதுகாப்பு சபையில் அதிகாரம் கொண்ட நிரந்தர உறுப்பு நாடுகள் எதனா வீட்டோ பவரோட இருக்கிறது எதுன்னு பாருங்க. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சீனா. இதுலதான் ரொம்ப வருஷமா இந்தியா சேரணும்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கான வாய்ப்புகள் உருவாக மாட்டேங்குது. பன்னாட்டு நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தலைமையகம் கூட தி ஹேக், நெதர்லாந்துல உள்ள தி ஹேக் அப்படிங்கிற ஊர்ல. இரண்டாம் உலகப் போருக்கு பின் உலக வங்கி உருவாக காரணமான மாநாடு பிரெட்டன் வூட்ஸ் மாநாடுங்க. 1944. இதுல உலக வங்கி மட்டும் உருவாயிருக்காது,
பன்னாட்டு நிதி அந்த அமைப்பும் வந்து உருவாக்கியிருக்கோம். ஓகேவா? இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF அதுவும் உருவாகி அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பன்னாட்டு நிதி அமைப்பு IMF மற்றும் உலக வங்கி எங்கு அமைந்தன? வாஷிங்டன் DC. இரண்டாம் உலக போரின் போது யூதர்களை ஹிட்லர் இனப்படுகொலை செய்த நிகழ்வின் பெயர் வந்து ஹோலோகாஸ்ட். இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நிலவிய மறைமுக போட்டிங்க நமக்கே தெரியும். அதை வந்து கோல்டு வார்னு சொல்லுவாங்க. பனிப்போர் காலம். 2 பேர் நேரடியாக தான் சண்டை போட்டுக்கல, பட் மறைமுகமா அறிவியல் தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கிறது அது மாதிரி நிறைய பண்ணாங்க. பனிப்போர் என்ற சொல்லை முதல் பயன்படுத்தியவர் பெர்னார்ட் பரூச். அமெரிக்க தலைமையிலான இராணுவ கூட்டமைப்பின் பெயர் நேட்டோங்க. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? 1949. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஷ்யா தலைமையிலான இராணுவ கூட்டமைப்பின் பெயர் வந்து வார்சா ஒப்பந்தம். இது வந்து அமெரிக்கா வந்து நேட்டோவை போட்டவுடனே இவங்க என்ன பண்றாங்க? இந்த ரஷ்யாவும் தனக்கு கீழே ஒரு பெரிய அமைப்பு உருவாகணும்னு ஆசைப்படுறாங்க. அமைப்பை உருவாக்குறாங்க. அதை வந்து வார்சா பேக்ட் அப்படி போட்டு உருவாக்குறாங்க. வார்சா பேக்ட் உருவானது 1955. இதுவும் தப்பா இருக்கு. 1955ங்க. சீன மக்கள் குடியரசு மாசேதுங் தலைமையில் பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு 1949. கொரிய போர் நடைபெற்ற ஆண்டுகள் 1950-53. வியட்நாம் போர் எந்த ஆண்டு முடிவுக்கு வந்ததுன்னா 1975. வியட்நாம் 2 ஒருங்கிணைஞ்சிச்சுங்க. அணிசேரா இயக்கம் நான் அலைன்டு மூவ்மெண்ட் உருவாவதற்கு அடித்தளமாக அமைந்த மாநாடு பாண்டுங் மாநாடு 1955. 1955 வந்து பாண்டுங் மாநாடுல தான் வந்து அணிசேரா இயக்கம் வந்து உருவாயிருக்கும். இதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் நேரு. அணிசேரா இயக்கத்தின் முதல் மாநாடு எங்க நடைபெற்றுனா பெல்கிரேடு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, பெல்கிரேடு. அணிசேரா இயக்கத்தின் முதன்மை தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு இந்தியா, டிட்டோ யுகோஸ்லேவியா, நாசர் எகிப்து, சுகர்னோ இந்தோனேஷியா அண்ட் நக்ருமா கானா நாடு. ஓகேவா? இதை பார்த்துங்க. இதை வந்து மேட்ச்ல கேட்பாங்க. சூயஸ் கால்வாய் பிரச்சனை ஏற்பட்ட ஆண்டு 1956. சூயஸ் கால்வாயை தேசியமயமாக்கிய எகிப்து அதிபர் கமால் அப்தல் நாசர். பாலஸ்தீன விடுதலை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1964. பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் நீண்டகால தலைவர் யாசிர் அரஃபத். அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே 6 நாள் போர் நடைபெற்ற ஆண்டு 1967. ஐரோப்பிய பொருளாதார கூட்டமைப்பு தலைமையகம் பிரசல்ஸ்ங்க. பெல்ஜியத்தோட கேபிட்டல் பிரசல்ஸ்ல இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியம் உருவாவதற்கு காரணமான உடன்படிக்கை மாஸ்ட்ரிக்ட் உடன்படிக்கை 92. சோவியத் யூனியன் உத்தியோகபூர்வமாக கலைக்கப்பட்ட ஆண்டு 1991. USSRன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து 1991 தான் கலைக்கப்பட்டது. சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு காரணமான கிளாஸ்நாஸ்ட் பெரஸ்டோயிகா கொள்கைகளை அறிமுகப்படுத்தியவர் மிகைல் கோர்பச்சேவ். அவர் கொண்டு வந்த கொள்கையின் காரணமாக தான் பிரிகிறாங்க. ஜெர்மனியை பிரித்த பெர்லின் சுவர் இடிக்கப்பட்ட ஆண்டு 1989. தென்னாப்பிரிக்காவில் நிலவிய இனவெறி ஆட்சி அப்பத்தேடு முடிவுக்கு வந்த ஆண்டு 1994. தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின அதிபர் யார்? நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார்னா 27 ஆண்டுங்க. 27 ஆண்டுகள் ஜெயில இருந்தார். இப்போதான் இந்திய சமூக சீர்திருத்த இயக்கங்கள்லாம் ஆரம்பிக்கிறீங்க. பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1828. இந்தியாவில் சதி அதாவது உடன்கட்டை ஏறுதல் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வர காரணமானவர் ராஜாராம் மோகன் ராய். சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு மற்றும் கொண்டு வந்த தலைமை ஆளுநர் 1829 கொண்டு வரப்பட்ட ஆண்டு வில்லியம் பெண்டிங் பிரபு தான் கொண்டு வந்திருப்பாரு. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனை சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஆத்மராம் பாண்டுரங் 1867 மும்பையில. பிரார்த்தனை சமாஜத்தின் தூண்களாக விளங்கியவர்கள் நீதிபதி மகாதேவ், கோவிந்த் ரானடே, RG பண்டார்கர். இவங்க 2 பேர் தான். ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் சுவாமி தயானந்தா சரஸ்வதி. ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட 1875. சுவாமி தயானந்த சரஸ்வதியின் புகழ்பெற்ற முழக்கம் என்ன? வேதங்களை நோக்கி திரும்புங்கள். கோ பேக் டு வேதாஸ்.
சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதிய முதன்மை நூல் சத்தியார்த்தன்னு வருங்க. சத்தியார்த்த பிரகாஷ். இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு பாருங்க. சத்யார்த் பிரகாஷ். இந்து மதத்திலிருந்து மாறியவர்களை மீண்டும் இந்து மதத்திற்கு மாற்ற ஆரிய சமாஜம் தொடங்கிய இயக்கம் சுத்தி இயக்கம். ராமகிருஷ்ணா மிஷனை தோற்றுவித்தவர் சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ணா மிஷன் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1897. சுவாமி விவேகானந்தன் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. விவேகானந்தர் சிகாகோ உலக சமய மாநாட்டில் புகழ்பெற்ற உரையாற்றிய ஆண்டு 1893. பிரம்மஞான சபையை தோற்றுவித்தவர்கள் மேடம் பிளவாஸ்கி மற்றும் கர்னல் ஆல்காட். அமெரிக்காவில் ஆரம்பிச்சாங்க பிரம்மஞான சபை, தியோசாபிக்கல் சொசைட்டி. பிரம்மஞான சபையின் தலைமையகம் 1882 இந்தியாவுக்கு எங்கு மாற்றப்பட்டதுன்னா சென்னைக்கு மாத்திட்டாங்க நேரா அங்கிருந்து. பிரம்மஞான சபையின் தலைவராக கர்னல் ஆல்காட்டிற்கு பின் பொறுப்பேற்றவர் அன்னி பெசன்ட். ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேயில் தொடங்கிய தம்பதியர் ஜோதிபாய் பூலே மற்றும் சாவித்ரிபாய் பூலே. வருஷமும் 1858 பார்த்துக்கோங்க. ஜோதிபா பூலே தோற்றுவித்த அமைப்பின் பெயர் சத்யசோதக் சமாஜ், அதாவது உண்மையை தேடுவோர் சங்கம். அது தமிழ்ல கூட கேட்கலாம், பார்த்துங்க. 1873. ஜோதிபா பூலே எழுதிய புகழ்பெற்ற நூல் குலாம்கிரி, அடிமைத்தனம்னு அதுக்கு அர்த்தம். கேரளாவில் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக அருவிப்புறம் இயக்கத்தை தொடங்கியவர் ஸ்ரீ நாராயணகுரு. ஸ்ரீ நாராயணகுருவின் புகழ்பெற்ற முழக்கம் என்ன? ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு கடவுள், அது மனிதனுக்கு இவங்கதான் அப்படின்னு சொல்றாங்க. ஐயன் காளி சாது ஜனபரிபாலன சங்கத்தை தோற்றுவித்த ஆண்டு 1907. அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிராக இந்திய புரட்சி ஸ்டார்ட் ஆகுது. ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து முதலில் ஆயுதமேந்தி போராடிய பாளையக்காரர் பூலித்தேவர். இந்திய மன்னர்னு சொல்லலாம். பூலித்தேவரின் கோட்டையான நெற்கட்டான் செவலை கைப்பற்றிய ஆங்கிலேய அதிகாரி கான் சாஹிப். அவர் பேர் தான் மருதநாயகம். 1761. பூலித்தேவர் ஆங்கிலேயர்களால் எப்போது மீண்டும் தோற்கடிக்கப்பட்டு நெற்கட்டான் செவல் மீண்டும் கைப்பற்றப்பட்டதுன்னா 1767. அதாவது 61 கான் சாஹிப் ஜெயிச்சிருப்பாரு. அதுக்கு பிறகு பூலித்தேவர் 64 போராடி திரும்பவும் நெற்கட்டான் செவலை பிடிச்சிருப்பாரு. அதுக்கு பிறகு 67 திரும்பவும் கேப்டன் கேம்பல் ஜெயிச்சிருப்பாரு. அதோடு அதுக்கு பிறகு பூலித்தேவர் எங்கேயோ போய் இறந்துருவார். இந்தியாவின் ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய தமிழக வீரமங்கை வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் எந்த நாட்டின் ராணி ஆவார்? சிவகங்கை. வேலு நாச்சியாரின் கணவர் முத்து வடுகநாதர் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்ட போர் எதுனா காளையார் கோயில் போர், 1772. வேலு நாச்சியாருக்கு இராணுவ உதவி வழங்கிய மைசூர் மன்னர் ஹைதர் அலி. வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் மற்றும் தற்கொலை தாக்குதல் நடத்தியவர் குயிலிங்க. தற்கொலை தாக்குதலும் இறந்துருவாங்க. வேலு நாச்சியாரின் வளர்ப்பு மகள் உடையாள். வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையக்காரராக பொறுப்பேற்ற போது அவரது வயது 30 வயதுங்க. கட்டபொம்மனிடம் வரி வசூலிக்க முயன்ற ஆங்கிலேய ஆட்சியாளர் ஜாக்சன் துரை. கட்டபொம்மன் ஜாக்சன் துரையை சந்தித்த இடம் ராமநாதபுரம். ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் கொல்லப்பட்ட ஆங்கிலேய அதிகாரி லெப்டினன்ட் கிளார்க். கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியனார். கட்டபொம்மன் எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? கயத்தாருங்க, 1799. சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்னா நாகலாபுரங்க, 1799. தென்னிந்திய புரட்சி அல்லது பாளையக்கார புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1800, 1801. திருச்சிராப்பள்ளி தென்னிந்திய புரட்சியை முன்னெடுத்த மருது சகோதரர்கள் வெளியிட்ட பிரகடனம் திருச்சிராப்பள்ளி பிரகடனம். அதாவது மருது சகோதரர்கள் 1801 ஒரு பெரிய பிரகடனத்தை வெளியிடுறாங்க. அதை கொண்டு போய் இதுல நம்ம ஸ்ரீரங்கம் கோயில்ல வாசல்ல ஒட்டுறாங்க. அந்த பிரகடனத்துக்கு பேர் திருச்சிராப்பள்ளி பிரகடனம். ஓகேவா? தென்னிந்திய புரட்சியை முன்னெடுத்த மருது சகோதரர்கள் வெளியிடப்பட்ட பிரகடனம் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டார்கள்? திருப்பத்தூர் கோட்டைங்க, 1801. வருஷத்தை பார்த்து 1801. கட்டபொம்மன் தம்பிகளான ஊமைத்துறையும் செவத்தையாவும் எங்கு தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டனர்? பாஞ்சாலம் குறிச்சிங்க, அதுவும் 1801 நவம்பர். கர்நாடக உடன்படிக்கையின்படி பாளையக்காரர் முறை முடிவுக்கு வந்த ஆண்டு 1801. தீரன் சின்னமலை ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்ட இடங்கள் காவிரி கரை போர், ஓடாநிலை போர், அரச்சலூர் போர். தீரன் சின்னமலை எங்கு தூக்கிலிடப்பட்டார்னா சங்ககிரி கோட்டைங்க, 1805.
வேலூர் சிப்பாய் புரட்சி நடைபெற்ற ஆண்டு மற்றும் நாள் 1806 ஜூலை 10. வேலூர் புரட்சி காரணமாக அமைந்த புதிய தலைப்பாகை அறிமுகப்படுத்திய ராணுவ தளபதி வந்து அக்னிவீவ். அந்த கேப்பையே வந்து அக்னிவீவ் கேப்னு கூட சொல்லுவாங்க. அந்த தொப்பி போட சொன்னாங்கல்ல வித்தியாசமா. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு மற்றும் நாள் 1757 ஜூன் 23ங்க. இந்த பிளாசி போர்னாலதான் இங்கிலாந்து வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து இந்தியாவில செட்டில் ஆச்சு. பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764. வங்காளத்தில் பார்சி இயக்கத்தை தொடங்கியவர் ஹாஜி சரியத்துல்லா. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்து வாடகை வசூலிப்பது சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யாருன்னா டுட்டுமியான். அவரும் பார்சி இயக்கம் தான். டுட்டுமியான். பழங்குடியினரின் முதல் பெரிய கிளர்ச்சியான கோல் கிளர்ச்சி எங்க நடைபெற்றதுன்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி 31-32 நடந்துச்சு. சந்தாளர்கள் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு 1855. 56ன்னு கூட ஒரு ஆப்ஷன். சந்தாளர்கள் கிளர்ச்சியை தலைமை தாங்கி நடத்திய சகோதரர்கள் சித்து அண்ட் கண்ணு. முண்டா கிளர்ச்சி எங்க நடைபெற்றதுன்னா ராஞ்சி அந்த பீகார் அந்த ஏரியால 1899 முண்டா கிளர்ச்சி 1899. தன்னை கடவுளின் தூதர் என்று அறிவித்துக் கொண்டு முண்டா கிளர்ச்சியை வழிநடத்தியவர் பிர்சா முண்டா. பெரும்புரட்சி அல்லது சிப்பாய் கழகம் வெடித்த ஆண்டு 1857. 1857 புரட்சியின் முதல் வித்து எங்கு யாரால் இடப்பட்டதுன்னா பாரக்பூர் மங்கள் பாண்டியால் இடப்பட்டது. 1857 புரட்சியாளர்கள் யாரை இந்தியாவின் பேரரசாக அறிவித்தார்கள்னா 2ஆம் பகதூர் ஷாங்க. நம்ம முகுல் எம்பர்ல கடைசியா அவர் ஒருத்தர் தான் இந்தியாவில் அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தாரு. கடைசியில இந்த சிப்பாய் கழகத்துக்கு அவரும் சப்போர்ட் பண்ணாரு. அதன் காரணமா அவரை கொண்டு போய் ரங்கூன்ல நாடு கடத்தி அவர் அங்கேயே இறந்து போயிட்டாருங்க. மத்திய இந்தியாவின் புரட்சியை வழிநடத்திய வீராங்கனை ராணி லட்சுமிபாய். அவரு கூட வந்து தாந்தியா தோப்பே, அவர் மலைவாழ் இனத்தை சேர்ந்தவர், அவரும் உதவி செஞ்சிருப்பாரு. கான்பூரில் புரட்சியை வழிநடத்தியவர் நானா சாஹிப். தாந்தியா தோப்பை இங்க போட்டிருக்காங்க. ஒரு ஞானா சாஹிப் ஒண்ணுல இந்த பேஷ்வா ஒருத்தரோட பையன் தாங்க அவரு. லக்னோவில் புரட்சியை வழிநடத்தியவர் பேகம் ஹசரத் மஹால். இது தனியா ஒன்னுவார்க்கா கேட்பாங்க, என்னென்ன ஊர்ல சிப்பாய் கழகத்தை யாராவது வழிநடத்துறாங்கன்னு சொல்லி. கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் நேரடி ஆட்சி தொடங்க காரணமான அறிக்கை வந்து விக்டோரியா மகாரின் பேரறிக்கை 1858ங்க. 1858. இந்தியாவின் முதல் வைசிராய் கானிங் பிரபு. அது வரைக்கும் இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் ஏஜென்ட் இருந்தாங்கல்ல, அவங்கள வந்து லார்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வைசிராய் அப்படின்னு அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என் முதல் வைசிராய் வந்து கானிங் பிரபு. இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1885ங்க. இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்த ஓய்வு பெற்ற ஆங்கில அதிகாரி வந்து ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். அடுத்து பாருங்க, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் WC பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு எங்க நடைபெற்ற மும்பையிலங்க. 72 பேர் கலந்துட்டாங்க அதுல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 72 பிரதிநிதிகள். இந்தியாவின் வறுமை குறித்து வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற இந்திய ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி முன்வைத்த புகழ்பெற்ற கோட்பாடு செல்வ சுரண்டல் கோட்பாடு. ஏன்னா இந்தியாவில் உள்ள செல்வத்தை பிரிட்டிஷ் சுரண்டுகிட்டே இருந்தாங்க. வங்க பிரிவினை எந்த ஆண்டு யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா 1905 லார்ட் கர்சனால் கொண்டு வரப்பட்டது. வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் 1905 அக்டோபர் 16. 1905 அக்டோபர் 16. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இந்தியா திரும்பிய ஆண்டு 1915. அதை என்ன சொல்றாங்க, பாரதிய பிரவாசி திவாஸ் அப்படின்னு சொல்றாங்க. காந்தியடிகள் இந்தியாவின் முதல் நடத்திய சத்தியாகிரக போராட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா சாம்பரன் சத்தியாகிரகம் 17 நடந்திருக்கும். அதுலதான் அவர் கலந்துகிட்டாரு. சாம்பரன் சத்தியாகிரகம் எதற்கு எதிராக நடத்தப்பட்டதுன்னா தீன்கத்தியா முறை, அதாவது அவுரி நீலச்சாயம் பயிரிட வந்து கட்டாயப்படுத்துறாங்க விவசாயிகளை பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அந்த அவுரி செடிகளை வந்து பயிர் பண்ண சொல்லி, அதனால வந்து விவசாயிகளுக்கு லாபமே கிடையாது. அந்த முறைக்கு வந்து தீன்கத்தியா முறைன்னு பேரு. அதை எதிர்த்துதான் காந்தி தன்னுடைய முதல் போராட்டத்தை இந்தியாவில் தொடங்குறாரு. காந்தியடிகள் 1918 நடத்திய மற்ற 2 முக்கிய போராட்டங்கள், ஒன்று அகமதாபாத் மில்லு, இன்னொன்று கேத்தா சத்தியாகிரகம். அகமதாபாத் மில் ஊழியர்களுக்கு சேலரி கம்மியா கொடுப்பாங்க, அது ஒன்றும். கேத்தா சத்தியாகிரகம் நடத்தினார்.
ஆங்கில அரசு எவ்வித விசாரணையுமின்றி எவரையும் கைது செய்ய வழிவகுக்கும் கருப்பு சட்டம் எது? ரவுலட் சட்டங்க, 1919. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு 1919 தாங்க, அது ஏப்ரல் 13. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எங்கு நடைபெற்றதுன்னா அமிர்தசரஸ். ஜாலியன் வாலாபாக் மைதானத்தில் கூடியிருந்த மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்த உத்தரவிட்ட ராணுவ அதிகாரி யார்? ஜெனரல் டயர். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து ரவீந்திரநாத் தாகூர் துறந்த பட்டம் நைட்ஹுட்னு ஒரு பட்டம் கொடுத்திருந்தாங்க, வீர திருமகன்னு. அதை அவர் வேணான்னு விட்டுருப்பாரு. ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து காந்தியடிகள் துறந்த பட்டம் கைசர் இ ஹிந்த் அப்படின்ற பட்டத்தை அவர் கொடுத்திருப்பாங்க, அதையும் வேற திறந்துருவார், கைசர் இ ஹிந்த். துருக்கி சுல்தானுக்கு ஆதரவாக இந்தியாவில் தொடங்கப்பட்ட இயக்கம் கிலாபத் இயக்கங்க. அதாவது கிலாபத் அலி, சவுகத் அலி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரால முகமது அலி, சவுகத் அலி ரெண்டு பேரால தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய ஆண்டு 1920. ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்த காரணமான வன்முறை சௌரி சௌரா 22 நடந்தது. சௌரி சௌரா நிகழ்வில் எத்தனை காவலர்கள் உயிருடன் கொளுத்தப்பட்டனர்? 22 காவலர்கள். காங்கிரசுக்குள் சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர் CR தாஸ் மற்றும் மோதிலால் நேரு 23. சைமன் குழு இந்தியாவிற்கு வந்த ஆண்டு 1928. ஆரம்பிக்கப்பட்டது 27 தாங்க, ஆனா இந்தியாவுக்கு வந்தது 28. அதுல இந்தியர்கள் யாருமே கிடையாது. சைமன் குழுவிற்கு எதிராக போராட்டத்தின் போது தடியடிக்கு உள்ளாகி உயிரிழந்த தேசிய தலைவர் லாலா லஜபதி ராய். முழு சுயராஜ்யம், அதாவது பூர்ண சுவராஜ்யம் என்பது காங்கிரஸ் இலக்கு என அறிவிக்கப்பட்ட மாநாடு 1929 காங்கிரஸ் மாநாடுங்க. அது லாகூர் நடந்துச்சு. அது தலைவராக இருந்தவர் அந்த செஷனுக்கு நேரு. காந்தியடிகள் தண்டி யாத்திரை தொடங்கிய நாள் 1930 மார்ச் 12 சபர்மதி ஆசிரமத்திலிருந்து கிளம்புறாருங்க. காந்தியடிகள் தண்டி கடற்கரையை அடைந்து உப்பு சட்டத்தை மீறிய நாள் ஏப்ரல் 6 1930. மார்ச் 12 ஆரம்பிச்சு ஏப்ரல் 6 போறாரு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1931. காந்தியடிகள் பங்கேற்ற வட்டமேஜை மாநாடு 2ஆம் வட்டமேஜை மாநாடு மட்டும்தான் அவர் கலந்துக்கிட்டாரு. மொத்தம் 3 நடந்துச்சு, அதுல மட்டும்தான் 2 மட்டும் தான் கலந்துக்கிட்டாரு. 3 வட்டமேஜை மாநாடுகளும் கலந்து கொண்ட இந்திய தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர். அதே மாதிரி ரெட்டமலை சீனிவாசனும் 3 வட்டமேஜை மாநாட்டையும் கலந்துருப்பார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி வழங்கும் வகுப்புவாரி இடஒதுக்கீட்டை பிரிட்டன் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு அறிவித்த ஆண்டு 1932. வகுப்புவாரி இடஒதுக்கீடை எதிர்த்து காந்தி உண்ணாவிரதம் இருந்ததை தொடர்ந்து அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் பூனா பேக்ட்னு சொல்லுவாங்க, 1932. சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1884 மே 16. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் ரங்கையா நாயுடு. சென்னை மகாஜன சபையின் செயலராக பணியாற்றியவர் ஆனந்த் சார்லு. சென்னையில் சுதேசி மித்ரன், தி இந்து ஆகிய பத்திரிகைகள் தொடங்கியவர் G. சுப்பிரமணியம். சுதேசி இயக்கத்தின் போது தூத்துக்குடியில் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. 1906 தொடங்கியிருப்பார். வ.உ.சி. வாங்கிய 2 கப்பல்களின் பெயர்கள் SS காளியா மற்றும் SS லாவோ. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஆஷ் என்பவரை மணியாட்சி ரயில் சந்திப்பில் சுட்டுக் கொன்றவர் வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் எந்த அமைப்பை சேர்ந்தவர்னா பாரத மாதா சங்கம். சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் அன்னி பெசன்ட் அம்மையார் 1916. அன்னி பெசன்ட் தொடங்கிய 2 முக்கிய பத்திரிகைகள் நியூ இந்தியா மற்றும் காமன்வீல். தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக யாத்திரை திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை யாருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி தலைமையில் நடைபெற்றது. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக யாத்திரை நடைபெற்ற நாள்கள் ஏப்ரல் 13 28 வரைங்க, 1930 ஏப்ரல் 13 28 வரைக்கும். வேதாரண்யம் யாத்திரையின் போது பாடப்பட்ட புகழ்பெற்ற வழிநடை பாடல் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. இதை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் பாண்டது. சென்னையில் உப்பு சட்டத்தை மீறி தடையை உடைத்து சிறை சென்ற பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. சென்னையில் யாருடைய தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றதுன்னா டி. பிரகாசம் மற்றும் நாகேஸ்வர ராவ். 1932 ஜனவரி 26 சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை உச்சியில் தேசிய கொடி ஏற்றியவர் பாஷ்யம், ஆர்யா என்கிற பாஷ்யம். திருப்பூர் குமரன் ஆங்கிலேயரின் தடியடியில் கொடியை காத்து உயிர் நீத்த ஆண்டு மற்றும் நாள் 1932 ஜனவரி 11. திருப்பூர் குமரன் எவ்வாறு போற்றப்படுகிறார்? கொடிகாத்த குமரன்.
1937 தேர்தலில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் ராஜகோபாலாச்சாரி. அதாவது 1920 இந்தியாவில் தேர்தல் ஆரம்பிச்சுட்டு அது வரைக்கும் காங்கிரஸ் அதுல கலந்துக்கல. 1937 தேர்தலில் தான் முதல்ல அவங்க கலந்துக்கிட்டாங்க. ராஜாஜி அரசு பள்ளிகளில் இந்தி மொழியை கட்டாயமாக்கியதால் தமிழ்நாட்டில் வெடித்த இயக்கம் இந்தி எதிர்ப்பு இயக்கம் 37-39 வரைக்கும். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் பொழுது காமராஜர் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்படுவதை தவிர்த்து எந்த ரயில் நிலையத்தில் இறங்கி தலைமறைவானார்னா அரக்கோணம் ரயில் நிலையம். மதுரையில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை முன்னின்று நடத்திய புகழ்பெற்ற தொழிலாளர் தலைவர் என்எம்ஆர் சுப்பாராமன். அவர் மதுரை காந்தின்னு சொல்றாங்க. என்எம்ஆர் சுப்பாராமன். முத்துலட்சுமி ரெட்டி சென்னை சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1926. அவர் தான் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். முத்துலட்சுமி ரெட்டி கொண்டு வந்த மிக முக்கியமான சமூக சீர்திருத்த சட்டம் தேவதாசி ஒழிப்பு சட்டம். எப்ப சட்டமானது? 1947. சென்னையில் அடையாறில் அவ்வை இல்லத்தை தொடங்கியவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி 1930. ஐரோப்பிய மொழிகளை தவிர்த்து முதலாக அச்சான பிற மொழி தமிழ் மொழி தாங்க. நம்ம தமிழ் மொழிக்கு எவ்வளோ ஒரு ஹிஸ்டரி இருக்கு பாருங்க. 1578 கோவாவில் வெளியிடப்பட்ட முதல் தமிழ் புத்தகத்தின் பெயர் தம்பிரான் வணக்கம். சீகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் முழுமையான அச்சகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1709. பனையோலைகளில் எழுதப்பட்ட பல தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீட்டெடுத்து புதுப்பித்த இரு முக்கிய அறிஞர்கள் சி.வை. தாமோதரனார் மற்றும் உவே சாமிநாதர். உவேசான்னு சொல்லுவாங்கல்ல அவர். தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் தொடங்கிய இயக்கத்தின் பெயர் தனித்தமிழ் இயக்கம். 1916. மறைமலை அடிகளின் மகள் மற்றும் தனித்தமிழ் இயக்கத்திற்கு உறுதுணையாக இருந்தவர் நீலாம்பிகை அம்மையார். மறைமலை அடிகள் தனது ஞான சாகரம் என்ற இதழின் பெயரை எவ்வாறு மாற்றினார்னா அறிவு கடலும் மாற்றினார். திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் என்னுடைய எழுதியவர் கால்டுவெல். 1856. சென்னையில் திராவிடர் இல்லம் என்ற விடுதியை தொடங்கியவர் நடேசனார். 1916. நீதி கட்சியை உருவாவதற்கு காரணமான அமைப்பின் பெயர் தென்னிந்திய நல உரிமை சங்கம். 1916 ஆரம்பிச்சிருப்பாங்க. அதான் நீதி கட்சியா மாறி இருக்கு. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தோற்றுவித்த முதன்மை தலைவர் T.M. நாயர், தியாகராய செட்டி, நடேசனார். தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்திய ஆங்கில பத்திரிகையின் பெயர் ஜஸ்டிஸ். இதனாலதான் அந்த கட்சிக்கு நீதி கட்சின்னு பேர் வந்ததுங்க. நீதி கட்சி சென்னை மாகாணத்தில் முதலில் ஆட்சியை பிடித்த ஆண்டு 1920. முதலமைச்சர் சுப்பராயலு ரெட்டியார். பள்ளிகளில் முதலில் மதிய உணவு திட்டத்தை தியாகராய செட்டி காலத்தில் அறிமுகப்படுத்திய கட்சி நீதி கட்சி. எங்க? சென்னை 1000 விளக்கு பகுதியில. பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய சென்னை மாகாண அரசு நீதி கட்சி அரசு. 1921. அரசு பணியிடங்களில் இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய நீதி கட்சி கொண்டு வந்த அரசாணை வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை 21-22. இந்து சமய அறநிலைய சட்டம் நீதி கட்சியால் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1926. தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு 1925. பெரியார் தொடங்கிய புகழ்பெற்ற இதழ்கள் குடியரசு, ரிவால்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. இந்த விடுதலை அதிகமா இது பண்றது 33. அதுக்கு முன்னாடியே பகுத்தறிவு 33 இது பண்ற 30. அதாவது விடுதலை 35, பகுத்தறிவு 34. பெரியாரின் அதிகாரப்பூர்வ இதழாக விளங்கியது குடியரசு. அப்ப குடியரசை பத்தி பாட்டுங்க. குடியரசு 25 தொடங்கியிருக்காங்க. ஈவேரா ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் எங்கு எப்பொழுது வழங்கப்பட்டதுன்னா 1938 நவம்பர் சென்னை பெண்கள் மாநாட்டில் தான் அவருக்கு அந்த பட்டத்தை கொடுக்குறாங்க. கொடுத்தவங்க வேற யாரும் இல்ல, மூவலூர் ராமாமிர்த அம்மையாரும் நீலாம்பிகை அம்மையாரும். பெரியார் வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னா வைக்கம் வீரர்னு அழைக்கப்படுகிறார். அது வைக்கம் கேரளால இருக்கு. நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என பெரியார் மாற்றிய ஆண்டு 1944 சேலம் மாநாட்டில் மாத்துறாரு. ஏழை பெண்களின் திருமண உதவிக்காக போராடிய தற்கால தமிழ்நாட்டின் முக்கிய சமூக சீர்திருத்தவாதி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகே ஆசிரியர்களே, இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. நல்லா படிங்க. தேங்க்யூ.